அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கேஜெட் சர்ச் மொபைல்ஸ். நம்ம சேனலில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட் ஃபோன் ஸ்டாக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப லீஸ்டான ப்ரைஸில் ஒன் பை ஒன்னு காட்டுற பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ரெட்மியில் வந்து 6A இது ஒரு மாடல். இது பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காம்போட இருக்குது. காம்போவில் எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் ஒரு ஒரிஜினல் டிஸ்பிளே. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல ஸ்பீடாக தான் இருக்கும். ரொம்ப ஸ்பீட் எதிர்பார்க்க முடியாது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 2GB RAM 16GB பில்லோட ஒரு ரெட்மி 6A. இது ஒரு 4G டிவைஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டியூவல் சிம் கார்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போட்டுக்கலாம். அது நல்ல ஆப்ஷன் தான் இருக்கும். ஓரளவுக்கு ஆக்சுவல் நல்ல ஒரு க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் இல்லை. அது மாதிரி முன்னாடியும் பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் போட்டிருந்தாங்க புதுசாக. அதாவது ரொம்ப நாளாக போட்டிருந்தாங்க. நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்லா க்ளீனாக இருக்குது. ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் இல்லை. நல்லா டிஸ்பிளேவோட ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2500 2500 ஒரு MI 6A ஃபோன் 2GB RAM 32GB இன்பில்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் ஒரு 200 300 கூட இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா Y91i ஒரு மாடல். இது பார்த்தீங்கன்னா காம்போ ஒரிஜினல் காம்போட இருக்குது. யூஸ்வலாக நம்ம காம்போலாம் சேஞ்ச் பண்ணியிருந்தது அப்படின்னா ரேட் ரொம்ப பெஸ்ட்டாகவே கொடுத்துரும். இது பார்த்தீங்கன்னா காம்போவும் சேஞ்ச் பண்ண ஒரிஜினல் காம்போட இருக்குது. பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. லைட்டாக பவுச் மார்க்ஸ் மட்டும் இருக்குது. மற்றபடி பீஸ்லாம் நல்லா க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 2GB RAM 32GB இன்பில்ட் காமிச்சிருந்தேன் பாருங்க. பாருங்க விவோல 1820 அதாவது Y91i ஒரு மாடல். இது 2GB RAM. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32GB பில் வரைக்கும் இருக்கும். இது ஒரிஜினல் காம்போட இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2750 2750 கொடுக்குறோம். இது ஒரிஜினல் காம்போட இருக்கு. காம்போல இருந்து சேஞ்ச் பண்ணல. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 2850 2850. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த பவர் பட்டன் மட்டும் கொஞ்சம் ஹார்டா இருக்கு. காமிச்சிருங்க. இது பார்த்தீங்கன்னா ஓப்போல A17K ஒரு மாடல். ஆனால் இது காம்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது காமிச்சிடறேன் பாருங்க. கொஞ்சம் லைட்டா டஸ்ட் மட்டும் இருக்கு. ஓப்போ A17K இதே கண்டிஷன்ல இது ஆக்சுவலா இந்த பவர் பட்டன் நம்ம சைடுல உள்ள பவர் பட்டன் மாத்தியே கொடுத்துருவோம். மற்றபடி பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கேன். க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன். டிஸ்பிளேலாம் நல்லா க்ளீனாக தான் இருக்கு ஆக்சுவலா. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 3GB RAM 32GB இன்பில்லோட ஒரு ஓப்போ A17K. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2650 கொடுக்கும் பாருங்க. ஓப்போ A17K. ஆனால் இது காம்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது 3GB RAM 32GB இன்பில்லோட ஓரளவு நல்ல காம்போ தான் போட்டிருக்காங்க. ஆனால் ஒரிஜினல் காம்போ கிடையாது. இது இந்த சைடு பட்டன் மட்டும் நம்மளே மாற்றி கொடுத்துரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2750 கொடுக்கும். 2750 2750 ஓப்போ A17K 3GB RAM 32GB பில் கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஃபெமிலியராக போயிட்டு இருந்த ஃபோன் தான். இது வந்து ரெட்மியில் Note 7 Pro ஒரு மாடல். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB பில்ட் வந்து காமிச்சிருப்பாங்க. ரெட்மி Note 7 Pro ரெகுலராக நல்லா போயிட்டு இருந்தது தான். இதில் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB பில்லோட ஒரு டியூவல் சிம் கார்டு போட்டுக்கலாம். மெமரி கார்டு போட்டுக்கலாம். பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா காம்போலாம் இருந்து சேஞ்ச் பண்ண நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 3950 3950 கொடுக்குறோம். சூப்பரான ரேட்டு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த மீதி இருக்கிற ஃபோனையும் காமிச்சிடறேன். இது பார்த்தீங்கன்னா ரெட்மி Note 10S. இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது பாக்ஸ் இருக்குது, கிட் இருக்குது. இதோட சார்ஜர் கூட இருக்குது. சார்ஜர் ஒரிஜினல் சார்ஜர் எல்லாமே இருக்குது. இதோட பில்லுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதான் 15,000 கிட்ட வாங்கியிருக்காங்க. 14,999. ரெட்மி Note 10S. இதோட பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே இருக்குது. இதுவும் காம்பெல்லாம் சேஞ்ச் பண்ணல. ஒரிஜினல் டிஸ்பிளேயோட தான் இருக்குது. ரைட்டாக பவுச் மார்க்ஸ் மட்டும் இருக்குது. பாக்ஸ் இருக்குது. இதோட சார்ஜர் இருக்குது. USB இருக்குது. இது எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் 4850 கொடுக்குறோம். 4850 ரெட்மி Note 10S. இது ஒரு ஆக்சுவல் நல்ல ஸ்பெக் தான். சொன்னோம்னா 64 மெகா பிக்சல் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து கேமரா கொடுத்துருப்பாங்க. ஃபுல் HD டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே, LED டிஸ்பிளே உங்களுக்கு வந்து 4000 சில்லறை கிடைக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5000 mAh நல்ல பிக் பேட்டரி இருக்குது. நல்ல சார்ஜ் நிற்கும். சாரி 4GB இல்லை, இது 6GB RAM 64GB இந்த ஃப்ராஸ்ட் ஒயிட்னு ஒரு கலர். MediaTek ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4850 ஒரு நல்ல கண்டிஷன். இது பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் இருக்குது, USB இருக்குது. எல்லாமே சேர்த்து 4850 4850. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் ஃப்ரீன்னு ஒரு இன்ஃபினிக்ஸில் ஒரு ஃபோனு. இதுதான் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB இன்பில்லோட. இதோட பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது. இதோட ஸ்பெக்லாம் ஒரு கேமிங் ஃபோன் தான். இது இந்த பாருங்க MediaTekல கொடுத்துருக்காங்க ப்ராசஸர் Helio G96ன்னு. ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz. அப்புறம் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். சார்ஜர் கிடையாது. 50 மெகா பிக்சல் கேமரா, டியூவல் ஸ்பீக்கரோட கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் வந்து முன்னாடி வந்து 6500 rupees கொடுத்துருந்தோம். 6500 போட்டிருந்தோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ வீக்கெண்ட் ஆஃபருக்காக ஜஸ்ட் 5500 கொடுக்குறோம். 5500 இன்ஃபினிக்ஸில் Note 11Sன்னு ஒரு மாடல். 8GB RAM 128GB பில்லோட ஒரு 5500 ரேட் கம்மியான மாடல் தான். ரேட் கம்மி தான். அதுக்காக ரேட் நம்ம வாங்கின ரேட்டு இல்லை வாங்கின ரேட்டுக்கு கீழே கூட ஒரு சில டைம் கொடுப்போம். அந்த கான்செப்ட் தான் கொடுக்குறேன். 5500 இன்ஃபினிக்ஸ் Note 11S ஃபயர் ஃப்ரீன்னு ஒரு கேமிங் ஃபோனு ஜஸ்ட் 5500. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா iPhone 14 இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆட் போட்டிருந்தோம். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 128GB. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் வந்து
85% இருக்கு. நல்ல க்ளீன் கண்டிஷன்ல இருக்கு. ஃப்ரேம்ல, பேக் டோர்ல, இல்ல கேமரால எந்த ஒரு சின்ன ஸ்கிராச்சும் இருக்கு. ஸ்கிராச்சும் இல்ல. ஆனா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல மட்டும் பாத்தீங்கன்னா லைட்டா சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கு. மைல்டா சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கு. இந்த ஸ்கிராச்சஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு ஐபோன் 14 128 GB, அதெல்லாம் பாத்தீங்கன்னா 128 GB அப்புறம் பேட்டரி ஹெல்த் 85% நல்ல க்ளீன் கண்டிஷன்ல தான் இருக்கு. லைட்டா டிஸ்பிளேல மட்டும் மைல்டு ஸ்கிராச்சஸ் கன்சிடர் பண்ணி இதோட ரேட் பாத்தீங்கன்னா 28,800. அதாவது 28,800 கொடுக்குறோம். சூப்பரான ரேட் தான். ஐபோன் 13 கூட இந்த ரேட் கிடைக்காது. ஐபோன் 14 128 GB 28,800 கொடுக்குறோம். இந்த ஆட் போட்டது வந்து சும்மா ரொம்ப பேசிக் மொபைல் 2000 2500 3000 இருக்கிற ஃபோனுக்காக தான் சும்மா ஒரு ஒரு 5-6 ஃபோன் போட்டது. தேவைப்படும் கால் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபோன்ஸ் வேணும்னா கூட சொல்லுங்க. இல்லாட்டி உங்களுக்கு அடுத்தடுத்து கொஞ்சம் பெரிய மாடல் வேணும்னா கூட கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இது சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.